யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கும்போது கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதற்கான சாத்தியபூர்வமான வழிகளை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். தேவனுடைய வசனம் எப்பொழுதுமே ரொம்ப கிளியராக கன்ஃபியூஷனே இருக்காது. அதில் என்ன இருக்காது? குழப்படியே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவர்கள் தெளிவடைவார்கள். கைவாய் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க என்ன ஆவாங்க? ரொம்ப தெளிவாயிடுவீங்க. இந்த தேவனுடைய வார்த்தையோட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கும்னா, இந்த வார்த்தையின் தேவனாக இருக்கிற இந்த தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்கும்னா, உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் நினைக்கிறான் ஏமாமலையத்துக்கு ஏறி போனால் வாழ்க்கை வெற்றி ஆகிடும். எங்கேயாவது மலையில் எங்கன்னா ஒரு சொருவின இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு 365 நாளும் இலையை சாப்பிட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு 365 நாள் கழித்து ஒரு தியானம் பண்ணிட்டு வெளியே வந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றி ஆகிடும் நினைக்கிறான். பாருங்கள், இதெல்லாம் செய்ய சொன்னால் மனுஷன் செய்ய ரெடியாக இருக்கிறான். பாருங்கள், உங்களை பார்த்து நீங்கள் ஒரு வாரம் அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு வாங்க, நீங்கள் நல்லா ஆகிடுவீங்கன்னா போய் உட்காராம வருவீங்க. என்ன, அதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அப்படிலாம் வெற்றி வரப்போகிறது இல்லை. அப்படி போய் செய்கிறதுனால உங்கள் மனதை, உங்கள் சரீரத்தை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா சொல்லுங்கள், இந்த வசனத்தை கை கொள்ளணும். சொல்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றி வரணும் என்ன பண்ணணும்? அதுதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் யோசுவாவுக்கு. யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? உன் வாயை விட்டு, அதுதான் ஏன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த வார்த்தை பிரியக்கூடாது. பாருங்க, இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. கவனமாயிருப்பதுக்காக இரவும் பகலும் இதை நீ என்ன பண்ணு? தியானம் பண்ணு. அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய்? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பன்றாரு? புத்தி. இப்படி தான் கர்த்தர் வெற்றியை நமக்கு கொண்டு வர்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படி நமக்கு தான் கர்த்தர் வாழ்க்கையில் என்ன கொண்டு வர்றாரு? வேற எந்த வழியிலையும் வராது. இப்படி தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்கிற இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி செய்ய உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் உங்கள் வாழ்க்கையும் அதுக்கு நேராக ஒப்பு கொடுக்கும்போது நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் எப்படி வெற்றிகரமாக இருப்பது. இந்த பொருளாதாரன்றது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் அவசியப்படுகிற ஒன்று. இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க, நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் என்ன, நமக்கு இந்த பொருளாதாரம் தேவைப்படுகிறது. வேதமே அதை சொல்லுகிறது. பணம் பல காரியங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்மளை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்க இந்த வேத வசனத்தில் அதையும் சொல்லி வச்சிருக்கிறார். உங்கள் ரட்சிப்புக்காக மாத்திரம் இல்லை, உங்களுடைய பரலோக வாழ்க்கைக்காக மாத்திரம். அதெல்லாம் இருக்குது.
நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சத்திய வசனங்களை சொல்லி வச்சு, இதில் எப்படி நான் வளர்றது, இதில் எப்படி சரியாகிறது, எப்படி கடன்ல இருந்தெல்லாம் நான் விடுபடுறது, கடனால் உண்டாகிற பிரச்சனையிலேருந்தெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி மாற்றுகிறாரு, கடனில் இருக்கிற எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் செய்ய அவரால் முடியும். உங்கள் பிரச்சனை என்னவா இருக்கோ அதை இங்கே கொண்டு வந்து பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இங்கே கொண்டு வந்து பார்க்கணும். எங்கெங்கேயோ போகக்கூடாது. யார் நமக்கு உதவி செய்வா, யாராவது நமக்கு காசு கொடுத்து உதவுவாங்களா, அங்கே போனீங்கன்னா மேலும் மேலும் கடனாக தான் மாறும் ஒழிய உங்களுக்கு விடுதலை வராது. வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்குற ஒன்றானா நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துக்கிற சத்தியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்ன பண்ணும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் அறிவேன், சத்தியமே என்ன பண்ணும், விடுதலை பண்ணுது பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மளை விடுதலை பண்ண விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு காண்பித்தேன். தாவீது என்கிற ஒரு மனிதன் எடுத்து தாவீதோட இணைந்த 400 பேரும் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, ஒடுக்கப்பட்டவனோ, கடன்பட்டவனோ, முறுமுறுக்கிறவனுமா இருந்தான். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம கவனிக்கிறோம். அங்கே சொல்லியிருக்கிறார், அவனோட வந்து சேர்ந்தவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 400 பேரும் தாவீதை தலைவனாக்கி, நீ தான் எங்களுக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது, அவனோட வந்து சேர்ந்த அந்த 400 பேரும் ரொம்ப பெரிய ஜாம்பவானுங்களாம் கிடையாது. வந்து சேர்ந்தவெல்லாம் என்ன, ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன். பாருங்க எப்படி வாழ்க்கையில் பலவிதமான சவால்களுக்குள்ள இருக்கிறவர்கள் தாவீது கூட வந்து சேர்றாங்க. ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், இந்த 400 பேரையும் கர்த்தர் கரெக்டாக கொண்டு வந்து அவன்கிட்ட கொண்டு வந்து விட்டார் பாருங்க. நல்லா கவனிக்க நான் சொல்றது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சில இடத்துல கொண்டு போய் கரெக்டாக நிற்க வைப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தாவீதோட போய் இந்த 400 பேர் இவங்க போய் 400 பேரும் வேற எங்கன்னா போய் சேர்ந்ததுனா வாழ்க்கையில் உருப்பட்டுருக்க மாட்டானுங்க. அவனுங்க மூலமாக தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலும் வந்திருக்காது, செழிப்பும் வந்திருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் பிரச்சனையாகவே தான் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவனுக்கு கண்டுபிடித்திருக்கவே முடியாது. இப்போ இந்த தாவீது என்ன செய்கிறான், அவனுக்கு தலைவரான பிறகு இந்த தாவீது ஏற்கனவே கர்த்தரிடத்தில் அவன் பழக்க வைக்கப்பட்ட அந்த பழக்கத்தை எடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அதான் ரொம்ப விசேஷம். தாவீது வந்து காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவனை குறித்து சொப்பனம் காண்கிறவனாக இருந்தான், தேவனை குறித்து கவிதை எழுதுகிறவனாக இருந்தான், தேவனுடைய வல்லமைகளை எடுத்து விவரிக்கிறவனாக இருந்தான், அதை தியானிக்கிறவனாக இருந்தான். அவன் கையில் ஒரு டைரி வச்சிருந்தான் பாருங்க. அதான் சங்கீத புஸ்தகம்னு நம்ம பார்க்குறோம். அந்த சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா சங்கீதத்தையும் பாடி 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 சொல்லி சொல்லி வாழ்க்கையை அதை மனப்பாடம் பண்ணிட்டான். மனப்பாடம் பண்ணியதை மாத்திரல, அதையே தன் வாழ்க்கையின் ஜீவியமாக வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவாகும்படி அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணும்போது சவுல் ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறான். இப்போ இந்த சவுல் எனக்கு அப்புறம் ராஜா வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை கொல்லுவதுக்கான எல்லா திட்டமும் செய்கிறான். அந்த காலகட்டத்தில் போய் தாவீது ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனோட ஒரு 400 பேர் போய் சேர்கிறார்கள். இந்த ஒரு சேனையை வைத்து ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ராஜாவாக தாவீதை மாற்றி, இந்த ராஜாவோட இருந்த இந்த 400 பேரையும் ஒரு வல்லமையான சேனையா மாத்தினாரு. சேரும்போது வேணா அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, என்ன முறுமுறுக்கிறவங்க. ஆனால் தாவீதோட இருந்து தேவ விரும்பின சேனையை அவங்கள மாற்றின பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஒடுக்கப்படலை, அதுக்கப்புறம் அவங்க கடன்பட்டவங்களா இல்லை, அதுக்கப்புறம் அவங்க முறுமுறுக்கிறவர்களா இல்லை. அவர்களை மாற்ற தாவீது என்ன செஞ்சான், இதை தான் உங்களுக்கு நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு சொன்னேன். அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த காரியத்தை என்னெல்லாம் செஞ்சான்றதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அதுக்கு பிறகு தேவன் உண்டு பண்ணின மாற்றங்கள் எப்படி அவனுடைய ராஜ்யத்தில், அவனுடைய ராஜ்ய பாரியத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட செழிப்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாவீதுக்கும் தாவீதோடு இருந்த அந்த 400 பேருக்கும் அந்த ஒரு சேனையை வைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய கருவிகளாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். அதை
இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்போது நம்முடைய நிலைகள், நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப பலவீனமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின் கை கொண்டா வேதம் சொல்லுகிறது, நீ உன் வழியை என்ன பண்ணுவாய்? வாய்க்க பண்ண. கையை வாய்ச்சி சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? என் வழியை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் சொல்கிற போதனைகளை கேட்டு கை கொள்றதுனால கண்டிப்பாக எனக்கு எல்லாம் வாய்க்கும். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எனக்கு என்ன நடக்கும்? எல்லாம் வாய்க்கும். பாருங்க 37ஆம் சங்கீதம் வாங்க. அங்கே பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது என்ன கற்றுக் கொடுத்துருப்பான்றதெல்லாம் இங்கே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, தாவீது கண்டிப்பாக ஒடுக்கப்பட்டவங்கிட்ட, கடன்பட்டவங்கிட்ட போய், முறுமுறுக்கிறவங்கிட்ட போயிட்டு அவன் வேற எதையும் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. பாருங்க, அவனுக்கு வேற எதையும் சொல்லி கொடுத்தா அவனுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருந்திருக்காது. கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு விடுதலையை சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. அதை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு இயேசு எப்படி சுகத்தை கொடுப்பாருன்னு ஆர்வமாக கேட்பாங்க. கடன் பட்டிருக்கிறவனை கடன்லேருந்து எப்படி இயேசுநாதர், எப்படி தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவார்னா அதை கொஞ்சம் உட்காந்து ஆர்வமாக கேட்பாங்க. பாருங்க, இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, 35ஆம் சங்கீதம் அதில் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாம் நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். எப்படி அவர்களை மாற்றினான்றத இப்படிப்பட்ட சில வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 35ஆம் சங்கீதம் 27, 28 வாசிப்போம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து, நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டு இருக்கும். நல்லா கவனிங்க, இங்கே இந்த ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவனை தாவீது என்ன பண்ண வைக்கிறானா? கர்த்தரை துதிக்கிறவனா மாத்துறான். நல்லா கவனிங்க, எப்படி துதிக்கிறவனா மாத்துறான்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. இந்த தேவன் என்ன விரும்புறாருன்னா, ஊழியக்காரனோட நீங்க வெறும் முழு நேர ஊழியர்னு நினைச்சக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரர்கள் என்று வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை இது பொருள்படுத்துகிறது. சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, காட் is pleasure in blessing his children with prosperity. அவருடைய பிள்ளைகளை செழிக்க வைக்க. பாருங்க, சுகன்றது சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு செழிப்பு, அது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, நல்லா ஆக்குறாரு. சரீரம் அப்படியே ஒரு மாதிரி பலவீனப்பட்டிருக்கும் போது, வாழ்க்கை ரொம்ப சோர்வாக இருக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு தெம்பை கொடுக்கும்போது அது ஒரு ஆரோக்கியம். பாருங்க, அது ஒரு சுகம், அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குது. பாருங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை, வெல் பீயிங் அவனுக்கு உண்டாக்குது. ஒரு ப்ராஸ்பரஸ் ஆன, ஒரு செழிப்புகரமான ஒரு மாற்றத்தை அவனுக்குள்ள உண்டாக்குது. அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்யறான்னா, கர்த்தரை பாடுகிறவர்களா மாத்துறான். நம்முடைய வாயை திறந்து என்ன, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்ன, நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அல்லேலூயான்னு சொல்றோம். பாருங்க, நம்ம அல்லேலூயாவுக்கு பவர் இருக்கு. பக்கத்தில் சொல்ல, நம்ம அல்லேலூயாவுக்கு என்ன இருக்கு? பவரும் இருக்கு, காரணமும் இருக்கு. நான் சும்மா ஒன்று அல்லேலூயா சொல்றேன், காரணத்தோட அல்லேலூயா சொல்றேன். ஏன் அல்லேலூயாவுக்கு அர்த்தம் இருக்கு? ஏன்னா எனக்கு தெரியும், நான் அல்லேலூயா என்று என் தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் யார் என்பதை அறிந்து நான் அவரை நோக்கி நான் மகிமைப்படுத்துறேன். அதான் இங்க சொல்றாரு. பாருங்க, இந்த சங்கீதக்காரங்க சொல்லி கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த 400 பேருக்கும் தாவீது என்ன சொல்லி கொடுத்துருப்பான்? நம்முடைய தேவன் நம்முடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? உங்க சுகத்தை விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு. கரெக்டா இல்லையா? சுகம்னா என்னங்க? நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, அது ஒரு செழிப்பான ஒரு நிலை. நீங்க நோஞ்சா மாதிரி, நீங்க ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா, ஒன்றும் என்ன, இன்னும் கடன்பட்டு இன்னும் முறுமுறுக்கிறவர்களா, இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களா இருப்பது தேவனுடைய விருப்பம். God takes pleasure in the prosperity of his children.
நீங்க செழிப்படைகிறீங்களா, நீங்க நல்லா ஆகுறீங்களா, அதுல கர்த்தர் பிரியப்படுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்லா ஆகிறதுல தான் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், நான் நல்லா ஆகிறதுல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நீங்க தோல்வி அடைஞ்சா அதுல அவர் பிரியப்படுறது இல்லை. நீங்க பலவீனப்பட்டா ஆண்டவர் அதுல என்ன பண்றது இல்லை. எப்படியாவது இவனுக்கு நான் பலன் கொடுக்க முடியாதா, எப்படியாவது நான் இவனுக்கு அற்புதம் செய்ய முடியாதா, என் அற்புதத்தை இவன் நம்ப மாட்டானா, இவர்கள் இந்த அற்புதத்தை பெற மாட்டார்களா? இதுதான் ஆண்டவருடைய இருதயம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய அல்லேலூயாவுக்கு பவர் இருக்குன்றதை இங்க தாவீது 400 பேருக்கும் காட்டுறான். இந்த 400 பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இங்கே குகைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், நீ சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற தாவீது, நாங்கள் எங்களுக்கு கடன் கொடுத்தவனுக்கு பயந்து நாங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற எங்களுக்கு நீ கர்த்தரை பாட சொல்ற, கர்த்தரை துதிக்க சொல்ற, கர்த்தர் ஏன் செழிப்பின் மேல பிரியமா இருக்கிறன்ற, ஆனா நான் இங்க தரித்திரமா இருக்கிறேன், நான் இங்க பயந்து நான் இங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறேன், இப்படி இருக்கிற நான் எப்படி சொல்றது? அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, நாள் முழுவதும் 28 என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டு இருக்கும். சொல்லுங்க வாய்த்தது என்ன பண்ணும்? நாள் முழுவதும் கர்த்தருடைய நீதியையும் நாள் முழுவதும் அவருடைய துதியையும் என்ன பண்ணுவேன்? சொல்லிக்கிட்டே இருப்போம். பாருங்க 112ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அல்லேலூயான்னு சொல்ற நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாக வேண்டும்னா இங்க சொல்றாரு பாருங்க. 112ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை கவனிச்சு நான் சொல்றாரு, அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். அல்லேலூயான்னு சொல்றவன் யாரு? பாக்கியவான் தான். அல்லேலூயா சொல்றவன் யார்? அங்க போட்டிருக்கு, கர்த்தருடைய கட்டளையில் எப்படி இருப்பான். அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் அல்லேலூயான்னு சொல்லும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நான் கை கொள்கிறவன். கையை வைத்து சொல்லுங்க, உம்முடைய. அதான் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றபடி நான் கை கொள்றேன், நான் உம்முடைய வார்த்தையில மிகவும் பிரியமானவனா இருக்கிறேன், ஆகவே அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவர். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் ஆண்டவர். எத்தனை பேர் முதல்ல அதை சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்ன பண்றேன், அதனால அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யாம சும்மா அல்லேலூயா அல்லேலூயானா அது ஒன்றும் எஃபெக்டே இல்லை. எஃபெக்டான அல்லேலூயா எப்போனா, கர்த்தர் சொல்றதெல்லாம் நான் செய்வேன், அவருடைய வாதத்தில் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். வேதம் சொல்லு, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வதெல்லாம். இப்போ அந்த மனுஷன் அல்லேலூயா சொன்னா பவரா இருக்குமா இருக்காதா? உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டு அதை செய்யாம எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும், எல்லாரும் அல்லேலூயா, அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அதான் இங்க ரொம்ப அற்புதமா சங்கீதம் சொல்றான், அல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்கு அப்புறம் வர வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம். உங்க சந்ததி பலத்திருக்குமா, உங்க வம்சம் கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டிருக்குமா. அல்லேலூயான்னு சொன்னா இவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. என் பிள்ளைங்க பலத்திருப்பாங்க, அல்லேலூயா. தாவீது சொல்றான் பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு நான் சொன்னதுக்கா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தாவீது எப்படி சொல்லி கொடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. 400 பேரும் ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறவனுக்கு சொல்றான், எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். ஏய், நீ சொல்ற அல்லேலூயால எவ்வளவு வல்லம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல நாள் முழுவதும் உம்முடைய துதியையும் உம்முடைய நீதியையும் நாங்க ஆண்டவரே சொல்லிக்கொண்டே இருப்போம். உனக்கு ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னா, இந்த அல்லேலூயால அவ்வளவு வல்லம் இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து இது அல்லேலூயா கும்பல்ன்றாங்க. என்ன கும்பல்? இந்த அல்லேலூயா கும்பலுக்கு என்ன பவர் இருக்குன்னு அவங்களுக்கு. ஆனா அல்லேலூயா சொல்ற நிறைய பேருக்கே தெரியலையே.
எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லுங்கண்ணா. அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு சொன்னாரு? சொன்னேன் இல்லை. அல்லேலூயா நீங்க அடுத்த முறை சொன்னீங்கன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன் கை கொள்றான், அதனால அல்லேலூயா. கையை சொல்லுங்க. ஐயோ கர்த்தாவே, இந்த வேத வசனத்தை புரிஞ்சுக்கிட்டேனா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் சுகத்தை அவர் விரும்புறாரு, நான் செழிப்பா இருக்கணும் அவர் விரும்புறாரு. இன்னைக்கு நான் உடைக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நான் தாழ்வான நிலையில், அது பொருட்டே அல்ல. கர்த்தரால என்ன அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே அல்லேலூயா. கையை சொல்லுங்க. கர்த்தர் என்னை எந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வருவா, ஏன்னா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தெரியும். ஆகவே கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லே. இந்த பிரசங்கம் ஃபுல்லா அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். போறதுக்குள்ள உங்களுக்கு அல்லேலூயா மைண்ட்ல உட்காந்துரும். எதுக்கு அல்லேலூயா சொல்ல சொன்னார் பாஸ்டர்? அல்லேலூயா யாருக்கு வேலை செய்யும்? நல்லா கவனிங்க. அல்லேலூயான்னு சொல்லும் போது யாருக்கு வேலை செய்யும்? நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், அவருடைய கட்டளையில் நான் மிகவும் பிரியமா இருக்கிறேன். ஆகவே என் சந்ததி எப்படி இருக்கும்ன்றாருன்னா, பலத்திருக்கும். உன்னுடைய வம்சம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்க சந்ததி பலத்திருக்கும், உங்க வம்சம் எப்படி இருக்கும்? அட பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்கன்னு உட்காந்துக்கிறீங்களே. நல்லா பார்த்து பக்கத்தில் சொல்லுங்க, உங்க சந்ததி எப்படி இருக்கும்? பலத்திருக்கும், உங்க வம்சம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்? அல்லேலூயா. எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. இப்ப நான் சொல்ற அல்லேலூயால இவ்வளவு பவர் இருக்குன்னா சொல்லாமன்றவன் நானு. இவ்வளவு விஷயம் இந்த அல்லேலூயாக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாமமா இருக்கே, அந்த நாமத்தை சொல்லும் போது இவ்வளவு வேலை செய்துன்னு எனக்கு தெரியும். என் சுகத்தை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. சொல்ற அடுத்தது என்ன? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி ஹலோ அல்லேலூயா சொன்ன என்ன வந்துடும்? நீயோ கடன் வாங்காமல் வருது பாருங்க. அல்லேலூயாக்கு என்ன பவருக்கு தெரியுதா? அல்லேலூயான்னு சொல்லிட்டு யாராவது எனக்கு கொடுப்பாங்களா? அப்படி இல்லை. அல்லேலூயான்னு சொன்னா அங்க சொல்றாரு, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நல்ல கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த அல்லேலூயாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நான் சொல்ற அல்லேலூயாவுக்கு காரணம் இருக்கு, காரணமும் இருக்கு, அதுக்கு பவரும் இருக்கு. இதெல்லாம் தான் தாவீது அந்த 400 பேருக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இப்படி சொல்லுவோம், சுகத்தார் விரும்புகிற தேவன், நீ நல்லா இருக்கிறதா அவர் விரும்புறாரு. நீ இப்படி ஒடுக்கப்பட்டவனா இருப்பது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. நீ கடனாளியா இருப்பது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. நீ முறுமுறுக்கிறவனா இருப்பது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா சொல்றான், வாயில என்ன வராது? முறுமுறுக்கிற வார்த்தைகள் வராது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாழ்க்கை குறித்து முறுமுறுத்துட்டு இருக்கிறேன்னா, என் பொருளாதார நிலைகளை குறித்து முறுமுறுக்கிறேன்னா, குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்கிறேன்னா, என் பிள்ளைகளை பார்த்து நான் முறுமுறுத்துட்டு இருக்கிறேன்னா, இப்படி இருக்கிறாங்களே, ஒன்றும் மாற்றம் வர மாட்டுதே, ஒன்றும் மாற மாற்றாங்க, முறுமுறுக்கிறேன்னா, கர்த்தருடைய நாமத்தை நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டே இருங்க. அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் உங்கள் நடுவே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள இருக்கிற மக்கள் ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா சொல்லும் போது தெரியும், என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் ஒருபோதும் என்ன அங்க சொல்றார், அசைக்கப்படாது இருப்பான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்படாம இருப்பேன். ஆகவே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றேன்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் தான் பாருங்க ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இதை தான் எடுத்து தாவீது அவங்களுக்கு மறுபடியும் போதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ நல்லா இருப்பதில்லை. அங்க பாருங்க,
என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து, 27ஆம் வசனம், தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நீங்க நல்லா இருக்கணும்ன்றத, நீங்க சுகமா இருக்கணும்ன்றத, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றத கர்த்தர் விரும்புறார். முதல்ல அதை புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற செழிப்பு அப்படின்னாலே அதுக்கு சிலருக்குலாம் ஒரு மாதிரி அலர்ஜி. இதெல்லாம் ஒருத்தர் பாருங்க என்கிட்ட கேட்டார். இப்படி ஒருத்தர் என்கிட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னார். சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ரொம்ப கேட்காத, கெட்டு போயிடுவே சொன்னார். அவர் என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதத்தை கேட்காத, கெட்டு போயிடுவா, அது உன்னை கெடுத்துரும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பேசாமல் சாபத்திலே இருந்துட வேண்டியது தான், அதான் ஒன்று நல்லா ஆக்கணும், அதிலே இருந்துக்கோ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் கேட்டேன், நீ என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். சத்தியத்தின்படி நீ என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, ஒரு மாதத்தை நடத்துறதுக்கு உன்னால் முடியல, உன் குடும்பத்தை தேவையானதை சந்திக்க உன்னால் முடியல, உன்னுடைய காரியத்தை உன்னால் நின்று ஒரு காரியத்தை செய்ய உனக்கு தெம்பு இல்லை, இப்படியே இருக்கிறது நீ நல்லதுன்னு நினைக்கிறியா? இல்லை, இந்த நிலையை மாற்றுறதுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு, அது நல்லதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் வராதுன்னு நான் சொல்லலை, கஷ்டம் வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். என் உழைப்பை ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி கேட்குறீங்க, ஆண்டவரே என் உழைப்பின் மேல உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்றவன் நல்ல கையை உயர்த்தி கேளுங்க பார்ப்போம். என் உழைப்பின் மேல எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? உங்க ஆசீர்வாதம் வேணும்பா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கிறத நான் விரும்புறேன்றாரு. நிறைய கிறிஸ்தவன் அதை முதல்ல நம்புறதே. இதை நம்பாததுனால வாயில அல்லேலூயா வரமாட்டுது. வாயில் என்ன வருது? அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், பாரு நேத்து வந்தவ எப்படி இருக்கிறா பத்தியா, சொல்றமா இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நீ காலங்காலமா விசுவாசியா இருக்கிறிய, என் வசனத்தை நான் கேட்கிறேன், உனக்கு எவ்வளோ முறை சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுல நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல. நல்லா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உங்களை நம்ம கிட்ட இருந்து புடுங்குறவர் இல்லை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புடுங்கி ஒன்னெல்லாம் ஆக்கி உங்களை என்ன அப்படியே ஓட்டாண்டி ஆக்கி அப்படியே இரு, இப்படியே கஷ்டத்திலே இரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கிறிஸ்தவங்க கஷ்டத்துல இருந்துட்டு அதை ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆண்டவருக்காக கஷ்டப்படும். யார் கேட்டா? கர்த்தர் உங்ககிட்ட தரிசனத்தில் சொன்னாரா, நீ இப்படி கஷ்டப்பட்டு இருந்தா தான் எனக்கு சாட்சியா இருக்கிறா சொல்லுவாரா? எது சாட்சி? இப்படி கஷ்டத்தில் இருந்தங்க, கடனில் இருந்தங்க, இப்படி நான் முறுமுறுக்கிறவனா இருந்தேன், வாழ்க்கையில் நொந்து போயிருந்தேன், உடைக்கப்பட்டிருந்தேன். என்னைக்கு இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ ஒவ்வொன்றா எனக்கு கத்து கொடுத்து அதுல இருந்தெல்லாம் என்னை கத்த தூக்கி வேர் பிரித்து இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்பாக கௌரவமாய் நல்ல நிலையில வாழ எனக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இது எனக்கு ஒரு பெரிய சாட்சி. அங்கே சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தில் வாசனம் பாருங்க. ஏன்னா இந்த 112ஆம் சங்கீதத்தில் கவனிச்சு சொல்றாரு, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, செம்மையானவர் இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? இருளிலே இருக்க மாட்டேன், தோல்வியிலே இருக்க மாட்டேன், ஏமாந்து கொண்டே இருக்க மாட்டேன், நசுக்கப்பட்டு கொண்டே இருக்க மாட்டேன், முறுமுறுக்கிற நிலையில் இருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன அதிலிருந்து விடுவிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிலிருந்து என்ன விடுவித்து வெளிச்சம் எனக்கு உதிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன உதிக்கும்? இதெல்லாம் தான் சொல்றார் கர்த்தர். நீ நல்லா இருக்கிறத விரும்புகிறேன்ப்பா. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க படித்து நல்ல என்ன ஸ்கோர் பண்ணி நல்ல வெற்றி அடையும் அதில் நீங்கள் பிரியப்படுவீங்களா, பிரியப்பட மாட்டீங்களா? படிக்க வச்சேன், காசு செலவு பண்ணேன், மக்கு மடாசாகிறான், என்ன அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறான், இவன் தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம எவ்வளோ மக்கு மடாசாக இருந்தாலும் நம்ம பிள்ளை என்னவா இருக்கணும்? நம்ம ஒன்றும் மக்கு மடாசு இல்லை, நல்ல ஆளுங்க தான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கே நம்ம நல்லா சக்ஸஸ் ஆகலாம் கூறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு விரும்புகிறோமா? எத்தனை பெற்றோர் அதை விரும்புகிறோம்? கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம்.
வேலை இல்லாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலை கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷப்பட மாட்டீங்களா? உங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா ஒரு காரியம் நல்லதாக நடக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் வரும்னா, உங்களை நல்லா ஆக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் உங்களை நல்லா ஆக்காமல் எப்படிங்க விடுவார்? அதை தான் இங்கே சொல்கிறான் தாவீது. இங்கே எடுத்து அங்கே 400 பேருக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அந்த பேர்? இதை நம்பு, உன்னை நல்லா ஆக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை வேதி சொல்லுங்கள், என்ன நல்லா ஆக்குற. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், என்ன நல்லா ஆக்குற கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு என்ன? அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, என்ன நல்லா ஆக்குற ஒரு கர்த்தர், அவருக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குவார். அதான் செய்யறாரு பாருங்க. இப்படி எல்லாம் வேலை செஞ்சு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்யறார். இது சொல்லிட்டானா பாருங்க, 118 சங்கீதம் வாங்க. இங்க சொல்றான், நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லிட்டு இருப்பா, நீதியை சொல்லு. நீ நல்லா சுகமா இருக்கணும்ன்றத விரும்புற ஒரு தேவன் இருக்கிறாரு. இதெல்லாம் அறிந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருன்றான். நல்லா கவனிங்கள். கஷ்டத்தில் இருக்கிற நம்ம இதெல்லாம் சொல்லணும் பாருங்க. என்ன ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற நான் என்ன செய்யணும்? எப்படி நான் அவருடைய வேதத்தை கை கொள்ளணும்? எப்படி அந்த வேதத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கணும்? எப்படி என் இருளில் எனக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுறேன்? நான் அசைக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய? நான் இறங்கி கடன் கொடுக்குற அளவுக்கு என்ன மாற்றுறது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நல்லா கவனிங்கள். இறங்கி போய் கடன் வாங்கக்கூடாது, இறங்கி கடன் கொடுக்கிறவனா இருக்கணும். இது மேலான நிலை. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நீங்க இந்த சத்தியங்களை கேட்கும், இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு உட்காரக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கையவச்சர், இதெல்லாம் எனக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். இதை நம்பணும் நீங்க முதல்ல. இங்க பாருங்க, அவங்க 25ஆம் வசனம் பாருங்க. 118ஆம் சங்கீதம் 25ஆம் சொல்றாரு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். என்ன சொல்லலாம் பாருங்க, ஆண்டவரே என்ன ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. யாருக்கு? ஒடுக்கப்பட்டவனுக்கு, கடன்பட்டவனுக்கு, முறுமுறுக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்குறான் தாவீது. என்ன சொல்றான்? கர்த்தாவே என்ன ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை என்ன பண்ணும். ஆங்கிலத்தில் வந்திருக்கு, send now your prosperity o God. ஆங்கிலத்தில் சில வசனங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. என்ன? என் காரியத்தை வாய்க்க பண்ண, என்ன எனக்கு நேராக அவங்க செழிப்பை அனுப்புங்க ஆண்டவரே. நம்புறான் சங்கீதக்காரன், நம்புறான். என்ன நம்புறானா? என்னை செழிப்பா மாத்துறதுக்கு ஒரு என் காரியத்தை வாய்க்க பண்ண எனக்கு ஒரு கர்த்தர். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க உங்க காரியத்தை வாய்க்க பண்ண உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. சொல்றான், இதை அவன் ஜெபிக்க சொல்லி கொடுக்குறான். கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே நான் தோக்கக்கூடாது, நான் ஒடுக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் முறுமுறுக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் கடனாளின்ற பேரோட என்ன பண்ணக்கூடாது, செத்துறக்கூடாது ஆண்டவரே. நல்ல கவனிங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சபைக்கு வந்தோம்னா நமக்கு பிராக்டிக்கலாக சொல்லித்தரார். வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியே வருவதுக்கு நான் வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதத்தில் இப்படி முழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே நான் நல்ல காரியங்களெல்லாம் வாய்க்க, என் தலைமுறைக்கு காரியங்களை வாய்க்கக்கூடிய விதத்தில் உண்டாக்கிட்டு போனோம். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு காரியங்களை வாய்க்கக்கூடிய விதத்தில் நான் காரியங்களை செய்யணும். தாவீது சொல்லித்தரான். அந்த 400 பேரும் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு வந்தவனுக்கு கொடுக்குறான் பாருங்க வார்த்தை. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படி ஒரு தைரியத்தை, நம்பிக்கை உண்டா. இப்படியெல்லாம் தைரியமும் நம்பிக்கையும் உண்டானதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஒரு 3D ஆர்மின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்களை ஆண்டவர் தாவீதோட வைத்து யுத்தம் பண்ண வச்சு இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவர் அவனை ராஜாவாக தாவீதை மாற்றின போது இந்த 400 பேரும் தாவீதோட இருந்து மகிமையான வேலைகளை செய்தார்கள். செய்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்து
தாவீது குகையிலேருந்து வெளியே வந்தானா, இந்த 400 பேரும் கூடவே வெளியே வந்திருப்பானுங்க. எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. வெளியே வந்தான், 400 பேரையும் வெளியே கொண்டு வந்தான். ராஜாவாக கர்த்தர் அவனை அமர்த்தினார். ராஜாவாகிறதுக்கு வழி இல்லாம எத்தனையோ வழிகளை தடுத்த போதும் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றி ரொம்ப அற்புதமா இந்த 400 பேரை வைத்து ஆண்டவர் தாவீது அரசாண்ட அந்த 40 வருஷம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவன் மேல கட்டளையிட்டார். நல்லா கவனிங்கள், உங்க மேலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஒரு நேரத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட கூடிய நேரம் இருக்கு. அந்த நேரம் உங்க வாழ்க்கையில வரும்போது நான் சொல்றேன், எத்தனை பேர் உங்களை தடுத்தாலும் உங்களை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. மகிமையான வேலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். சாலமோன் கையில கொண்டு போய் தாவீது ஹேண்ட் ஓவர் பண்றான். ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தான் ஆசையை சொல்றான். என்ன சொல்றான்? நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு விரும்பினேன், ஆனா கர்த்தர் என்ன தெரிந்து கொள்ளல, உன்னை கொண்டு கர்த்தர் இதை செய்வேன்னு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வெள்ளியும் பொன்னையும் நான் சவதரித்து வைத்திருக்கிறேன். இது உனக்கு போதாதுன்னா நான் இன்னும் கணக்கில் இல்லாத, நான் அதை எண்ணாமல் இருக்கக்கூடிய ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் இருக்கு, அதையும் எடுத்து நீ என்ன செய், தேவனுடைய ஆலயத்துக்கு என்று உபயோகப்படுத்து என்று கையில் கொடுத்தான் பாருங்க. வேதம் சொல்லுது, நீ 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, தாவீதுடைய அரசாளக்கூடிய அந்த அரசாளுகிற அந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்டில் இருந்த ஒருத்தம் கூட தரித்திரமா இல்லையா. நல்ல கவனிங்கள் நான் சொல்றது, எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சு. 25ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, அதில் சொல்லியிருக்கு எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் அவர்களுக்கான மரம், அதற்கான கனி, அதெல்லாம் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்களா. ஒருத்தங்குறம் அங்கே வந்து தோல்வி உள்ளவனா, அவன் ஒன்றும் இல்லாதவனா இல்லை, கர்த்தர் அவர்களை வேண்டிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சார். எடுத்தீங்களா 1 ராஜாக்களில் அங்கே பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளோ அருமையான ஒரு சாட்சியாக இருக்குது பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? சாலமோனுடைய நாள் எல்லாம் தான் துவங்கி பெர்சேபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிலத்திலும் சுகமாய், அந்த சுகமாய் என்றது ப்ராஸ்பரஸா தங்கியிருந்தாங்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தன் கூட தாவீது அரசாண்ட காலத்துல என்ன அப்படி ஒரு செழிப்பை கொடுத்ததுனால இப்போ இந்த சாலமோன் ஆளும்போது அங்க சொல்லப்பட்டிருக்க சாட்சி எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்குறம் அவன் தரித்திரமா இல்லை, எல்லாம் சுகமாய் தங்கி இருந்தாங்க, எல்லாரும் நல்ல செழிப்பா இருந்தார்கள். கர்த்தர் எப்படி மாத்தினார் பாருங்க காரியங்களை. குகைக்குள்ள மறைந்து கொண்டிருந்தவன் வாழ்வ வாய்ப்புண்டா, வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்புண்டா, முறுமுறுத்து கொண்டிருந்தவன், கடன் பட்டு கொண்டிருந்தவன், என்ன ஒடுக்கப்பட்டவன், இப்ப வெளியே வந்து அந்த நாட்டில் எப்படி வாழ்றானா, சுகமாய் அவன் தங்கினானா. தரித்திரமா இல்லை, ஒன்றும் இல்லாதவனா இல்லை, அவனுக்கு வேண்டிய நிலம், அவனுக்கு வேண்டிய விளைச்சல், அவனுக்கு வேண்டிய ஆகாரம், அவனுக்கு வேண்டிய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி கொடுத்தார்னா சுகமாய் தங்கி இருக்க பண்ணினா. கையை வைத்து சொல்லுங்க, எப்படி தங்க இருக்க பண்ணாரா? அதான் ரொம்ப ஆசை, சுகமாய் அவர்களை தங்க வச்சார் பாருங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சாலமோனுடைய காலத்துக்கு என்ன இறுதி காலத்தில் கவனிச்சீங்கன்னா தாவீது கொடுத்தது போலவே இருக்கவில்லை. அதான் ரொம்ப ரொம்ப பரிதாபமான காரியம். ஆண்டவர் வந்து செழிப்பை கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து அவனை ஆசீர்வதித்து சாலமோன் கையில கொடுத்து சாலமோனை கொண்டு தேவாலயத்தை கட்டி சாலமோனுடைய என் டைமை கவனிச்சீங்கன்னா அப்படி செழிப்புகரமா இல்லை. ஏன் இல்லைன்னா அவன் தேவனுடைய வழியை விட்டு வெளியே போயிட்டான். இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல பிரியமா இல்லை,
தன் தகப்பனாகிய தாவீது தேவன் மேல எவ்வளவு வாஞ்சை வைத்திருந்தானோ, எப்படி தேவன் எல்லாவற்றிலும் முதலாக வைத்திருந்தானோ, தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவனாக இருந்தான். இந்த வார்த்தையை எடுத்து சொல்லி சொல்லி ஜனங்களை மாத்தினானே. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒடுக்கப்பட்ட வந்த, கடன்பட்டு வந்த, என்ன முறுமுறுக்கிற வந்தவனுக்கு எடுத்து வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவனுடைய மனநிலைகளை மாற்றி அவனை விசுவாசிக்கிறவனா மாற்றி அவன் வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகளை பேச வைக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த தாவீது பிரசங்கித்தானே. அந்த வார்த்தையை சாலமோன் கடைசி காலத்தில் மறந்துட்டான். அதனால என்ன நடந்துச்சு கவனிங்க. தேசத்துக்குள்ள பஞ்சமோ செழிப்பற்ற ஒரு நிலை, தரித்திரம் வந்துச்சுங்க. நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய கற்பனை மேல நான் பிரியமா இருப்பேனா, ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய சந்ததி பலத்திருக்கும், உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் வீட்டில் என்ன இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமோ இருக்கும். உன்னுடைய இருளை கர்த்தர் என்னவா மாத்துவாரு, வெளிச்சமா மாத்துவாரு. ஆனா எந்த தேவனுடைய வார்த்தையை இந்த சாலமோன் மறந்தானோ, கடைசி காலத்தில் கவனிச்சு பாருங்க, விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் தேவர்கள் தேவன் அல்லாத தேவர்களை உள்ள கொண்டு வந்து இடம் கொடுத்த உடனே தேவ ஆலயத்தை கட்டினவன் தேவ மகிமையை முக்கியப்படுத்தாமல் போனது நிமித்தமா. இப்ப கவனிக்கணும். நீங்க ஒரு காரியத்தை சொல்ல வரேன். இதுல சாலமோனுடைய காலம் முடிவுக்கு பிறகு ராஜாக்கள் பலர் மாறினார்கள். பலர் மாறின போது எல்லா சாலமோனுக்கு அப்புறம் வந்த அத்தனை ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் தன்னுடைய பிராக்டிஸையும் தப்பான வழிகளில் இஸ்ரவேல் மக்களை நடத்தினதினால அடிமைப்பட்டு போய் தரித்திரம் அடையக்கூடிய, செழிப்பை சுகமாய் தங்கினவர்கள் தரித்திரத்துக்கு நேராய் போனார்கள். ஏன் நடந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாலமோன் தாவீது எப்படி பிரசங்கித்தான் அந்த வார்த்தையை, அப்படி பிரசங்கிக்க தவறி போனான். இந்த வார்த்தையை தாவீது எப்படி நேசித்தானோ அந்த நேசத்தை இந்த சாலமோன் இழந்ததினால, இந்த வசனத்தை இழந்தா வாழ்க்கையில எல்லா நன்மையும் இழப்போம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நான் கை கொள்வதை விடுவேனா, நான் சொல்றேன் என் காரியம் வாய்க்கிறது நின்றோம். இந்த வசனத்தை கை கொண்டா என் காரியம்லாம் வாய்க்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் கை கொண்டா என் காரியம்லாம். பல ராஜாக்கள் மாறுறார்கள். பல ராஜாக்களுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜான்னு ஒருத்தன் வந்தான். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா எசேக்கியா ராஜான்னு வரும். அவன் யாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்ததுனால வந்தவன அவன் என்ன செய்தான் தெரியுமா, கர்த்தருடைய காரியத்தை அவன் சரி செய்தானா. எந்த சாலமோன் கர்த்தருடைய காரியத்தை சரி செய்ய கடைசி காலத்தில் கோட்டை விட்டானோ, அதுக்கு பிறகு அவனுக்கு அப்புறம் வந்த அத்தனை ராஜாக்களும் கோட்டை விட்டார்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு எசேக்கியா ராஜா வருகிறான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அவன் என்ன செய்தான், தேசத்துக்குள்ளேயும் ராஜ்யத்துக்குள்ளேயும் எதை முதல் கொண்டு வர வேண்டுமோ அதை முதல் கொண்டு வருவதற்கான வேலையை அவன் துவங்கினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, நாட்டில் இருக்கிற ஆசாரியர்களை கூப்பிட்டான், முக்கியமானவர்களை கூப்பிட்டு அவன் தேவ ஆலயத்தை அவன் சுத்தப்படுத்தினான். நல்ல நீங்கள் வரலாறு சொல்லுகிறது என்ன, ஏறக்குறைய 260 வருஷம் தேவ ஆலயம் மூடப்பட்டிருந்ததா. 260 years இந்த சாலமோனுடைய கடைசி காலம் முடிந்து அதுக்கப்புறம் வந்த அத்தனை ராஜாக்களுக்கு பிறகு எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயப்படுற வந்தபோது ஏறக்குறைய 260 வருஷம் ஜனங்க தரித்திரத்தில் இருந்திருக்கிறார்கள், செழிப்பில்லை. ஏன் காரணம், அந்த 260 வருஷமும் தேவனுடைய ஆலயம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நேசிக்காம கை கொள்ளாம போனதினால் இப்படிப்பட்ட தரித்திரம். இந்த எசேக்கியா வரான், வந்தவன தெரியுது, இல்லை 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 என் தேசத்துக்குள்ள கர்த்தருடைய செழிப்பில்லையே, இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரே, இந்த ஜனத்துக்குள்ள சாபம் இருக்கே, தரித்திரம் இருக்கே,
இந்த சாபத்தின் தரித்திரத்தை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஆண்டவன் சொல்ற, போய் என் ஆலயத்தை சுத்தப்படுத்து. சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய 16 நாள் ஆச்சான். 260 வருஷமாய் பூட்டப்பட்ட தேவ ஆலயத்தை சுத்தம் பண்ண ஏறக்குறைய 16 நாட்கள் அவர்கள் சுத்தம் பண்ணினார்களா. பாருங்க, அந்த 2 நாளாகமத்தில் வாசித்தீங்கன்னா இந்த வசனங்கள், இதை நான் சும்மா இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நான் வரக்கூடிய நாட்கள் இதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவர்களை நோக்கி, லேவியர் கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நல்லா கவனிங்கள். இப்ப சுத்தம் பண்ற வேலை நடக்குது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. நீங்க சுகமா இருக்கணுமா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, அந்த நிலையில உங்க வாழ்க்கை இருக்கணும்னா சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவன் செய்த முதல் காரியம் தெரியுமா? சுத்தம் பண்றான். ஆலயத்தை சுத்தம் பண்றான். சுத்தம் பண்ணி முடிச்சவன பாருங்க, அதுல 18ஆம் வசனம் அவங்க சொல்றாங்க, இப்போ சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாக தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனி மூட்டங்களையும் சமுத்த தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனி மூட்டங்களையும் சுத்திகரித்து ராஜாவாகிய அகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதங்களினால் எரிந்து போட்ட சகல பனி மூட்டங்களையும் முஸ்திபாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு, நல்லா கவனிங்க, சுத்தம் பண்ண உடனே இப்போ ஆலயத்தில் ஆராதனை நடக்குது. சுத்தம் பண்றான், அங்கே ஆராதனைகளை ஆரம்பிக்கிறான். ஆராதனைகளை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவன் செய்யற காரியம் பாருங்க, கர்த்தரை அவர்கள் அங்கே கெம்பீரித்து பாடுகிறார்களா. 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அங்கே அவர்கள் கெம்பீரித்து பாடினார்கள். பாருங்க, அந்த 28ஆம் வசனம் பாருங்க. கீதத்தை பாடி பூரிகளை ஊதிக்கொண்டு இருக்கையில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தீரு மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டு இருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தையினாலே கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க பாருங்க. சுத்தம் பண்றான், ஆலயத்தின் ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படுகிறது, துதிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். இதெல்லாம் எசேக்கியா ராஜா என்ன பண்றான் பாருங்க, திருப்பியும் கொண்டு வரான் பாருங்க. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, எசேக்கியா ராஜா சுகமீதமா அடைந்து சாக கடந்த அவனுக்கு ஆண்டவர் ஆயுசு காலத்தை மறுபடியும் கூட்டி கொடுக்கிறார். ஏன்னா அவன் கர்த்தருடைய வேலையெல்லாம் செஞ்சான் பாருங்க. அவனை சுகமா இருப்பதுக்கான வேலையை கர்த்தர் செய்யறாரு பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சானா, எந்த ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் இழந்தார்களோ இந்த ராஜாவின் மூலமா கர்த்தர் ஆலயத்தை சுத்தப்படுத்தி ஆராதனைகளை ஆரம்பிச்சு கர்த்தரை துதித்து பலி செலுத்தி, அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே பாருங்க, 2 நாளாக 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆராதனைகளை ஆரம்பித்தார்கள், கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்புறம் 4வது அவர்கள் பலி செலுத்தினார்கள். இப்போ இதெல்லாம் செஞ்சவர்கள் இப்போ பாருங்க 5வது செய்கிறாங்க. அவங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அவங்களை செய்ய வைத்த காரியம் பாருங்க. 4ஆம் வசனம் வாசிப்போமா? ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்கு
பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேம் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தையை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் தேனிலும் நிலத்தின் எல்லாவற்றிலும் முதல் பலனை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்து இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளையும் ஆடுகளையும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியலை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரும் லேவியரும் விசாரித்த போது சாத்தோனின் சந்ததியானாகிய ஆசாரியன் என்ன பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரளான அம்பாரம் மீதம் இருக்கிறது என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குவியல்ன்ற வார்த்தை 4ஆம் வசனத்திலிருந்து இந்த 10ஆம் வசனம் எத்தனை முறை சொல்லியிருக்கு பாருங்க. குவியல் குவியலா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்றாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆராதனைகளை ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க. இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் என்று கொண்டு வந்து கர்த்தருக்கான தசம பாகத்தை அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்களா? நல்ல கவனிங்கள். கட்டளையை கை கொண்டதுனால அங்க சொல்லியிருக்கு. அந்த 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொண்டதினாலே. கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்கள் கொடுக்கிற எல்லாவற்றிலும் கொண்டு வந்து கர்த்தருக்கான தசம பாகத்தை அவர்கள் செலுத்தின போது வேதம் சொல்லுகிறது, குவியல் குவியலா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாராம். பக்கம் பார்த்து சொல்லுங்க, எப்படி ஆசீர்வதிச்சாரா? நமக்கு குவியல் குவியலா பிரச்சனை தானே வந்து உட்காருது. ஹலோ, என் பிரச்சனை மலை மாதிரி இருக்குங்க. ஆனா இங்க சொல்றாரு, ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல திரும்பி வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும் போது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகுது. எங்க தெரியுமா? கர்த்தருக்கு கொடுப்பதுல ஒரு மறுரூபம் உண்டாகுது. நல்ல கவனிங்கள். தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று கொடுக்கிறதுல உங்களுக்கு மறுரூபம் உண்டாகலைன்னா உங்க பொருளாதாரத்தில் எந்த மாற்றமும் வராது. நல்லா கவனிக்க நான் சொல்றது. இதை ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கின முதல்ல இருந்து இதை வச்சிருக்கிற இந்த முறைமையை, இந்த தசம பாகம் என்கிற கோட்பாடை, இந்த கட்டளையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இது ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு முறை. அந்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க விரும்புறாங்க. சொல்லியிருக்கிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. சாத்தோனின் சந்ததியானாகிய ஆசாரியன் என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர, நல்ல அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு இந்த காணிக்கையை கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு, நல்ல கர்த்தருக்குரியதை கொண்டு வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது, இங்க வேதம் சொல்லி நீங்க சாப்பிட்டு எப்படி இருப்பீங்க? திருப்தியாய் இருப்பீங்க. திருப்தி அடைவோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதம் இருக்கிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வந்து குமியணும்.
ஆசீர்வாதம் குமிதா, ஆசீர்வாதம் குமியாம பிரச்சனை குமிதா? நல்லா கவனிங்க. 260 வருஷமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை குமியல் மாதிரி குமிஞ்சிருந்துச்சு. தரித்திரம், செல்வத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சுகமா தங்க முடியல. ஆனா அந்த எசேக்கியா ராஜா எப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனை முக்கியப்படுத்தி, வாட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஹஸ் டு பி ஃபர்ஸ்ட், எது முதலா இருக்கணும் வேணுமோ அதை முதலாவது கொண்டு வந்து வச்சான் பாருங்க. வச்ச உடனே இப்போ குவியலா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க பொருளாதாரத்தில் மாற்றங்களை உண்டாக்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற அந்த வார்த்தைகளை கை கொண்டீங்கன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையில உண்மையா இருக்க, அவர் உண்மை உள்ளவர் என்பதை இதுவரைக்கும் நிரூபிச்சிருக்கிறாரு, இனிமையா நிரூபிக்காம போயிட போறாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்படிதான் கொண்டு வர வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நான் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அதை குறித்து நான் முறுமுறுக்க கூடாது, அதை குறித்து நான் முறுமுறுக்காம, இல்லை ஆண்டவரே நீர் என்ன என் ஆசீர்வாதத்தின் மேல நீர் பிரியமா இருக்கிறீங்க. என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு எப்படி இருக்கு? பிரியமா இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இப்படி என்ன செய்யும்படி சொல்லும் போது அதை நான் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க உம்முடைய வேதத்தை, உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்றேன் என்று மனதார கர்த்தருக்கு என்று நீங்க காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரம், இங்க வந்து நம்மளை ஆண்டவர் சுத்தம் பண்றது மாத்திரம் இல்லை, இந்த ஆராதனை நாம பங்கு பெறுறது மாத்திரம் இல்லை, கர்த்தரை கை உயர்த்தி ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, பலிகளை செலுத்துகிறது மாத்திரம் இல்லை, உண்மையான மறுரூபம் கர்த்தருடைய வார்த்தையில உண்டாயிருக்கு. இந்த வார்த்தையின் மேல நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை எங்க கண்டுபிடிக்கிறான்? அவன் கொடுக்கறதுல தான் கர்த்தர் அந்த மனுஷனை அவர் நிதானிக்கிறார். நம்முடைய கொடுக்கும் செயலில் கர்த்தருக்கு காட்டணும், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை கை கொள்றேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை கை கொள்றேன். ஆகவே சத்தமா சொல்லுங்க, அல்லே. இப்போ அல்லேலூயா எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் பாருங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க தாவீது சொல்லி கொடுத்தான். இந்த எசேக்கியா சாலமோன் கடைசி காலத்தில் கோட்டை விட்டதை பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல கேப்புக்கு பிறகு இந்த எசேக்கியா வந்து கரெக்டாக கச்சிதமாக பிடிச்சான். இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தேவன் குவியலாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைக்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்வீங்கன்னா, நான் சொல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆழத்தில் வேணா இருக்கலாம், அந்த ஆழத்தை நிரப்பி குவியலான கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால நிரப்ப கர்த்தரால முடியும். அதை நம்புறோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலையில் நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்த உம்முடைய சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சும்மா ஆண்டவரே அல்லேலூயா என்று சத்தமிடுறவர்கள் அல்ல, எங்களுடைய ஒவ்வொரு அல்லேலூயாவுக்கும் அர்த்தம் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆண்டவரே தாவீது அந்த 400 பேருக்கு உம்முடைய மகத்துவத்தை சொல்லி நாள் முழுவதும் உம்முடைய துதியை சொல்ல வைத்தானே ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவுடைய நிலைகளை, எண்ணங்களை மாத்தினானே. கடன்பட்ட மனதை ஆண்டவரே அந்த மனிதர்களுடைய மனதை மாற்றினானே. முறுமுறுக்கிறத நிக்க வைத்தானே ஆண்டவர். அதுக்கு காரணம் தாவீதுடைய வாயிலிருந்து நீர் பேசின வார்த்தைகள். ஆண்டவரை கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் சொல்லிக் கொடுத்ததினால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த சபைக்கு வந்த எங்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் யார், நாங்க யாரை பார்த்து அல்லேலூயா என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வை எங்களுக்கு நீ உண்டாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நிலைகள் எல்லாம் மாறும், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியா ராஜா செய்தது போலவே நாங்க ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறத செய்ய உம்முடைய வேதத்தை நேசித்து உம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிற சத்தியத்தை நாங்க கை கொள்வோனா. எங்க பிரச்சனை இன்னைக்கு ஒருவேளை குவியலா இருக்கலாம், ஆனா உம்முடைய வசனத்தை கை கொள்ள உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு குவியலாக ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நிரப்பும், எங்களை நீர் மேன்மைப்படுத்துவீர். திருப்தியாய் ஆண்டவரே ஏராளமான விதத்துல எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நன்மையினால நிரப்பப்பட நீர் வழி நடத்தும். இந்த சத்தியங்களை நாங்க சிந்தித்து
ஆவியானவர் நீர் எங்களுக்கு போதித்த இந்த வசனத்தை நாங்க உதறி தள்ளாம, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீர் பேசியிருக்கிற சத்தியம் என்பதை நாங்க உணர்ந்து கை கொள்ள எங்க ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.